தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் மகனுக்கு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் மகனுக்கு பதவி. அரசியல் என்றால் அமைச்சர் மகனுக்கு மட்டுமல்ல, அமைச்சர் பேரனுக்கு, பேத்திக்கு, கொள்ளு பேத்தி கூட பதவி கொடுப்பாங்க. வாரிசு அரசியல் தான் இன்னைக்கு கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது அமைச்சர் மகனுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏயா, கட்சியில் தொண்டர்களே கிடையாதா? அவங்களுக்கு பதவி கொடுக்கலாம்ல. ஏன் அமைச்சர் மகனுக்கு தான் இந்த பதவி வழங்கணுமா அப்படின்னு தொண்டர்கள் கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டில் கிடையாது, மத்திய பிரதேசத்தில். மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, இவர் மன்னர் பரம்பரையை சார்ந்தவர். முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா அவர்களுடைய மகன் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இப்பொழுது பாஜக அரசில் மத்திய அமைச்சராக உள்ளார். இவருடைய மகன் மாரி நாயமன் சிந்தியா, இவருக்கு மத்திய பிரதேச கிரிக்கெட் சங்க தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கிரிக்கெட் சங்கத்தில் மாதவராவ் சிந்தியா தான் முந்தி கொடிகட்டி பறந்தாப்புல. மாதவராவ் சிந்தியா உயிரோடு இருக்கிறவரை இந்திய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக அவர் பதவி வகித்தார். மேலும் கிரிக்கெட் சங்க தலைவராக அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் ஜோதிராதித்ய சிந்தியா பதவி வகித்தார். தற்பொழுது ஜோதிராதித்ய சிந்தியாவின் மகன் மாரி நாரியம்மன் சிந்தியாவுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கிரிக்கெட் கவுன்சிலில் ஏன் இந்த பதவிக்கு முக்கியமான தலைகள் அடிபடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிக்கெட் கவுன்சில் கோடி கோடியான ரூபாய் புழங்குகிற கவுன்சில். இந்த இந்திய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. அதன் மூலமாக மாத வருமானம் அளவுக்கு அதிகமாகிறது. உலகத்திலேயே கிரிக்கெட் கவுன்சிலேயே மற்ற நாடுகள் கவுன்சிலை விட இந்திய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தான் சொத்துக்கள் அதிகம், வருமானம் அதிகம். அதனால் இந்த சங்க தலைவர் பதவிக்கு போட்டி அதிகமாக இருக்குது. இந்த சங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் மூலமாக மாத வருமானமே கோடிக்கணக்கில் வருது. இதில் கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கிரிக்கெட் சங்க தலைவர் பதவிக்கு போட்டி போடுறாங்க. இதில் அரசியல்வாதிகள், முக்கியமான விஐபிகள்லாம் போட்டி போடுறாங்க. இந்த முறை அந்த பதவியை கைப்பற்றியுள்ளது பாஜகவை சார்ந்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் மகன். இவங்க ஏற்கனவே கோடீஸ்வரங்க தான். காசாசை யாரை விட்டது? அதனால் கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்காப்புல. இதன் மூலமாக குறைஞ்சது ஒரு கோடியாக கொஞ்சம் ஒரு 100 கோடி ரூபாயாவது சொத்து கொள்ளையடிப்போம் அப்படிங்கிற ஆசையில் இப்போ பாஜக தொண்டர்கள் நடப்பது பாஜக ஆட்சி. மத்தியிலும் மத்திய பிரதேசத்திலும் பாஜக ஆட்சி தான். ஆனால் பாஜகவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதவி வழங்கப்படாமல் வாரிசுக்கு வழங்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுடைய மகன், மத்திய அமைச்சருடைய மகனுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது பாஜக தொண்டர்கள் மத்தியில் புயலை கிளப்பியுள்ளது.